வணக்கம். வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் கிங்டம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து அப்துல் கலாம் சொன்னார். என்ன சொன்னாருன்னு வாங்க பார்க்கலாம். கலாம் ஐயாவுக்கு வந்து மாணவர்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒவ்வொரு விழா அப்போவும் மாணவர்களுக்காக ஒரு சிறப்புரையாற்றி, அந்த விழாவின் கடைசியில் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு கேள்வி பதில் பகுதியும் வச்சுருப்பார். அதே மாதிரி ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளிக்கு கலாம் ஐயா என்ன பண்ணாருன்னா போயிருந்தார். அங்கே போன போது அங்கேயும் சிறப்புரை ஆற்றினார். சிறப்புரை முடிந்தது. இப்போ ஒரு கேள்வி பதில் பகுதி வந்துச்சு. ஸோ அப்போ ஒரு மாணவன் என்ன சொல்கிறான்னா, ஐயா எனக்கும் கனவு இருக்குது, நீங்கள் கனவு காணுங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் ஒரு கனவு நான் காணிட்டு அதை நான் முயற்சி செய்யும்போது எனக்கு என்னோட குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருது, பல தடங்கள் வருது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வருது. அப்போது இப்படி பிரச்சனைகளாக வரும்போது என்னோட கனவு வந்து எப்படி நான் நினைவாக்குறது, நான் எப்படி வெற்றி பெறது அப்படின்னு கேட்டானாம். அப்போது கலாம் ஐயா என்ன சொன்னாரா, அவர் சிரிச்சிட்டாரு இதை கேட்டுட்டு. அவர் சிரிச்சிட்டு ஒரு குட்டி கதை சொன்னார். பொதுவாகவே மனிதர்களுக்கு குட்டி கதைன்னு இல்லை, ஏதோ ஒரு கதை, கவிதை அந்த மாதிரி சொன்னால் நேரடியாக வந்து அவங்க மனசில் அது வந்து பாயும். அதுக்காக தான் நானும் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு காட்டில் பல விலங்குகள் இருக்கும். ஒரு காடுன்னா பல பறவைகள் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இப்போ பறவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த யூஸ்வலாகவே பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணும், அதோட ஃபுட்டை தேடி போகும். ஸோ இந்த மாதிரி இப்போயும் என்ன பண்ணுதுன்னா, இந்த பேர்ட்ஸ் எல்லாமே அதோட ஃபுட்டை தேடி, அதாவது அதோட இரையை தேடி போகுது. அப்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ மழை பெய்யுது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தனக்கு தைரியம் இல்லாத, தன்னால் பறக்க முடியாத குட்டி குட்டி பறவைகள் எல்லாம் எங்கேயாவது ஒரு மறைவிடத்தை தேடி போய் அந்த மறைவிடத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்குது. கொஞ்சம் தைரியமாக, கொஞ்சம் பலமும் இருக்கிற பறவைகள் எல்லாம் அதோட இறக்கையை வச்சு என்ன பண்ணுது, அந்த பறவைகள் எல்லாமே பறந்து போகுது. எங்கே, அதோட கூட்டை தேடி போகுது. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் தன்னோட கூட்டை தேடியும் போல, மறைவிடத்தை தேடியும் போல. அது என்ன பறவை? கழுகு. கழுகு என்ன பண்ணுச்சுன்னா, அதோட இறகுல இன்னும் 2 மடங்கு பலத்தை ஏற்றி, இப்போ பறந்ததை விட இன்னும் 2 மடங்கு உயர பறந்து, அது அந்த வானத்தோட கடைசியவே, அதாவது அந்த க்ளவுட்ஸ்க்கு மேலே, அந்த மேகங்களுக்கு மேலேயுமே அது என்ன பண்ணுச்சான், போய் பறந்துட்டு அதோட பணியை அது தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது அந்த இரை ஃபுட்டை தேடுறதுக்காக அது தொடங்குது. அப்போது இது மேலே போகும்போது நிறையா பறவைகள் வந்து சொல்லிச்சான், நம்மெல்லாம் இப்படி வீட்டை தேடி போகிறோமே, அந்த கழுகு மட்டும் ஏன் இப்படி பண்ணுது, அதுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த கழுகு இதெல்லாம் பொருட்பண்ணாமல், அதாவது இதெல்லாம் எடுத்துக்காமல் இந்த கழுகு என்ன பண்ணிச்சான், இன்னும் உயிர தான் பறந்து இப்போ அது வெற்றி அடைஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் நாமளும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாம் ஐயா சொல்கிறாங்க. இப்படி நம்ம வெற்றி அடைகிறதுக்கு கழுகுகிட்ட இருந்து 2 குணங்களை வாங்கணும். ஒன்று வந்து என்ன எடுத்துக்கணும், கழுகுக்கு வந்து மன தைரியம் அதிகமாக இருந்திருக்கு. என்னதான் மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக சொன்னாலுமே கூட அது அதோட முயற்சியை விடாமல் நான் பண்ணுறது கரெக்டுன்னு அது போச்சு. 2வது, அந்த கழுகு வந்து அதோட இறகை எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா அது அவ்வளோ உயரத்தில், அதாவது மேகங்களுக்கும் மேலே அது போய் பறந்துருக்கும். அந்த மாதிரி நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் மேக்ஸும். ஸோ மேக்ஸை நம்ம டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போட்டு 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 பார்த்தா நமக்குமே மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்புறம் நம்ம கடைசியில் போட்டு 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 பார்க்க நமக்கு மேக்ஸில் வந்து நம்ம ஒரு சாம்பியனாக நம்மளும் நம்ம கனவை அடைஞ்சு வெற்றி பெறுவோம். மேக்ஸுன்னு இல்லை, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நம்மளோட எந்த ஒரு கோலாக இருந்தாலும் சரி, இல்லை ஆம்பிஷன் டாக்டர் ஆனோம், டீச்சர் ஆனோம், எந்த மாதிரி ஒரு ஏமாக இருந்தாலும் சரி, நம்ம எப்பயுமே அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு தடைகள் வந்தாலுமே நம்ம முயற்சி செய்ய செய்ய தான் நம்மளுக்கு வெற்றியும் கிட்ட நெருங்கி நெருங்கி வரும், நம்மையும் வெற்றி அடைவோம். ஸோ இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
உங்களுக்கு இன்ஸ்பயர்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே விடாமல் இந்த கதையில் இருக்கிற கழுகு மாதிரி நம்மளும் முயற்சி செய்வோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி செய்வோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.